ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு
3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள், மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. பொதுவாகவே இந்த கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. இது வந்து அந்த அளவு விசேஷம் கிடையாது. என்ன அப்படின்னா 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமோ பெற்றிருக்கிறது நல்லது கிடையாது. இப்போ பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல போகிறார் அஷ்டமத்து சனி. 8ஆம் இடத்தில் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார், மிகப்பெரிய தோல்வியை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார். மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம். உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னீங்களானே கர்மகாரகன், அதை தவிர வந்து சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு 2 நிலைகளில் காரகத்துவத்தை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் விடக்கூடியதும் உடல் நலத்தில் பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதனால் மிகவும் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பண்ணுறது. ஏன்னா உடல் வேர்வை வெளியில் வருவது நல்லது. அது பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே இருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நாசம் வரும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறார் அவர். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தோம்னா மறைந்திருந்து வாழ வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்து இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் பிரச்சனை வரும், அதாவது கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு மஜ்ஜைகள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எலும்பு உருக்கி நோயின்னு சொல்லக்கூடியது வரும். எலும்பு உடையக்கூடிய வாய்ப்பு, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு. அதாவது 2 வீலர் 4 வீலர்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக போகும். தேவையற்ற பழக்கங்களை வச்சுக்காதீங்க. பழக்கங்கள் நிச்சயமாக மனதை மயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது மூளையை செயல்படுத்துவதை கம்மி பண்ணக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தேவையற்ற பொருட்கள், அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. அது தவிர மூளை மழுங்க செய்யக்கூடிய பானங்களை உட்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. நண்பர்களோட ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கார். நண்பர்கள் மூலியமாகத்தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது அஷ்டமத்து சனியில் ரொம்பவும் முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் முடை வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய, தொழிலில் ஒரு பெரிய வீழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் அரசு பணியாளர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், HR டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அது இறக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக இருக்குமேயானால் பேலன்ஸ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணம் வர்றதுக்கு கம்மி இருக்காது, எல்லா பக்கத்துலேயும் பணம் வந்துடும். ஆனால் பேச்சின் மூலியமாக, தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக நீங்கள் பேசக்கூடியது அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக பார்த்தடையானால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி
கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொண்டு போய் இழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொறுமையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கோர்ட்டு, வம்பு, வழக்கெல்லாம் வரும். 5ஆம் இடத்தை சனி பகவான் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு ஏற்படும். இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அவர் பிராப்தியில் இந்த அபார்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் சொல்ல போனோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் உண்டான காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது நல்லது. எந்த புது முயற்சிகளும் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். கோர்ட்டு, வம்பு, வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக செல்வது அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அசிங்கம், அவமானம், நீங்களே உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கட்டாயம் இது எல்லாமே வரும். உடல் நலத்தில் பின்னடைவு வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் முடை வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர ஜீவனங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு. அதாவது உங்களுடைய உழைப்புக்கு 50% தான் பேமெண்ட் வரும். அதாவது நீங்கள் போடக்கூடிய உழைப்பில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அதீத உழைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு உண்டான அதாவது இந்த முடம் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு, கால் முடம், நொண்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான அந்த கை குச்சி எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஸ்டாண்டு, அதை தவிர இந்த நாற்காலிகள், சக்கர நாற்காலி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பண்ணுங்க. அந்த லோயர் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பை நம்பி பிழைப்பவர்களுக்கு அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸில் இருந்ததுன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பாண்டு இந்த இதுவெல்லாம் வாங்கி கொடுங்க. அதாவது கடப்பாறை அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு கொடுங்க சனிக்கிழமை அன்றைக்கி. அதை தவிர கொடை தானமாக கொடுங்க. வேஷ்டி வாங்கி ஒரு இவங்களுக்கு கொடுங்க, அதாவது கோவில் அர்ச்சகருக்கு கொடுங்க. இதெல்லாம் சனி பிரீத்தியாக கருதப்படுகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை, பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று பிரச்சனை, பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருச்சியிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் திருப்பைஞ்சிழி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது யம பயம் போக்குறதுக்கு உண்டான சிவன் கோவில். என்ன சார் இது சனியை சொல்லிட்டு யம பயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, சனி ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றதுனாலையும் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பாருன்றதுனாலையும் இந்த கோவிலுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கிறவங்க அவசியம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.